ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், சிறகடி காசி வேறு லெவல் எபிசோடுங்க. ஒரு சினிமேட்டிக் லெவலில் வந்து இன்றைக்கி வந்து எடுத்து வச்சுருந்தாங்க இன்னும் எபிசோடு. முக்கியமாக முத்து மீனா ஃபேன்ஸ்க்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் கிட்டே இருப்பாங்க எபிசோடில் முத்து மீனாக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இல்லை, அவங்களுடைய எபிசோட்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி எபிசோட்ஸ் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், இன்றைக்கி அவங்க ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் வந்து ஃபுல் எபிசோடுமே. ஸோ வேறு எந்த ஒரு கேரக்டருமே காமிக்கவே இல்லை. எஸ், ஃபஸ்ட் என்ன ஆச்சு அப்படின்னா தேடி போகிறாங்க. ஸோ அவங்க வந்து ரொம்ப அலைஞ்சிட்டு அவர் வேறு ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்காரு, இந்த மாதிரி எதிர்கட்சியா அப்படின்லாம் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க மீனா வந்து ஹோப் கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க வந்து ஐடியா கொடுக்குறாங்க. ஸோ யாராச்சும் பார்த்துருந்தா சொல்லுவாங்க இல்லையா, நம்ம கேட்டு பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த ஃபோட்டோஸ் அப்புறம் ஆடியோலாம் அந்த குரூப்பில் அனுப்பி அங்கேருந்து சர்ச் பண்ணும்போது அங்கே வந்துட்டு ஒரு ஆட்டோ டிரைவர் வந்து பார்க்குறாரு. ஸோ அவர் பார்த்துட்டு இந்த மாதிரி நான் பார்த்துட்டேன், நான் ட்ராக் பண்ணிட்டு இருக்கேன், ஸோ நீங்கள் 2 பேரும் வந்துருங்க, நான் லைவ் லொகேஷன் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து லைவ் லொகேஷன் ஷேர் பண்ணிட்டு சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்கேருந்து அதாவது ஆட்டோ ஃபேமிலி அவங்க அப்புறம் வேன் அவங்க எல்லாருமே வந்துட்டு கார் ஓட்டுறவங்க இருக்காங்களே, ஸோ அந்த எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி லொகேஷன் ட்ரேஸ் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ஸோ முத்து அங்கேருந்து போயிட்டு தடுத்துடுறாரு. ஸோ அங்கே தடுத்துட்டு ஃபைட் சீக்வன்ஸு ஸோ நல்லா இருந்துச்சு. அந்த டைமில் ஃபைட் சீக்வன்ஸு ப்ளஸ் அங்கேருந்து அந்த அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டோ அண்ட் கார்லாம் வர்றது வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரோன் ஷாட் எடுத்திருப்பாங்க. ஸோ அது நீங்கள் எபிசோட்ஸில் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்குமே அது தோணுருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்பவே நல்லா தோணுச்சு, சினிமாட்டிக் லெவல் இருந்துச்சு. ஸோ லாஸ்ட் டைம் கூட ஒரு கமெண்ட் பார்த்தேன், இந்த மாதிரி சிறகடி காசில் ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வந்து சினிமாட்டிக் லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், அஃப்கோர்ஸ் எஸ். அதுக்கப்புறம் வேனை எடுத்துகிட்டு முத்து மீனா வந்து மண்டபத்துக்கு போயிடுறாங்க. ஸோ அங்கேயுமே வந்துட்டு அந்த பொலிட்டிஷன் பிடிச்சி கத்திட்டு இருக்காரு, பிடிச்சி கட்டி போடுங்க முத்து அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா மீனா அங்கே கன்வின்ஸ் பண்ணி அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து காமிச்சு அதுக்கப்புறம் இது பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து முழு அமௌண்ட்டுமே கொடுத்தாச்சு. எக்ஸ்ட்ராவாக 5,000 கூட அவர் கொடுத்து வந்து அனுப்பியிருந்தாரு. அதே போல் அவங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இதுக்கப்புறம் எந்த ஒரு ஹெல்ப் தேவை அப்படின்னாலுமே என்னை வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பாரு. ஸோ இதுக்கப்புறம் இன் ஃபியூச்சர் ஏதாச்சும் முத்து மீனாக்கு பிரச்சனை அப்படின்னா அவங்கள போய் நம்ம டேரெக்டாக கேட்பாங்களோ அப்படின்ற ஒரு கேள்விகளுமே இருக்குது. ஸோ அந்த பக்கம் ஒரு ட்ராக் மூவ் ஆகும். அதே போல் இவங்க 2 பேரும் பணத்தை எடுத்துகிட்டு இங்கே கோவிலுக்கு வந்து பூலாம் கட்டினாங்க இல்லையா, மீனாவுடைய அவங்க சொந்தக்காரங்க அந்த ஃப்ரெண்ட்ஸு, ஸோ பூ கட்டுறவங்கலாம் அவங்களுக்கு வந்து காசு கொடுக்குறாங்க. ஸோ அங்கே வந்து ஒரு நிகழ்ச்சியான ஒரு ஸ்பீச்சு. ஸோ இது மாதிரி நாங்கள் பணத்துக்கெல்லாம் காசு கட்ட வரல, எங்கள் பொண்ணு மீனாக்கு வந்து ஒத்தாசையாக இருக்குன்னு தான் வந்தோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அதோட தான் எபிசோட்ஸ் முடிச்சிருப்பாங்க. ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு அந்த ஒரு ட்ராக்கு. அதுக்கப்புறம் நாளைக்கு எஸ் ஃபைனலாக முத்துக்கு கார் இஸ் பேக். எஸ், முத்துக்கு வந்து கார் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ அங்கே வந்துட்டு நம்மளுடைய முத்துடைய ஃப்ரெண்ட் இருக்கார் இல்லையா செல்வம், ஸோ அவர் தான் வந்துட்டு ஆல்ரெடி முத்து பார்த்தா ஒரு செகண்ட் ஹேண்ட் காரு நல்லா இருக்குன்னு கூட சொன்னால், ஆனால் அமௌண்ட் இல்லைன்னு சொல்லி விட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அந்த காரை போய் பார்க்க போகிறாங்க. அங்கே வந்துட்டு 3 லட்ச ரூபாய் கிட்ட கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 80,000 கிட்ட அட்வான்ஸ் கொடுங்க, அதுக்கப்புறம் மந்த்லி தவணை முறை கூட நீங்கள் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்துட்டு நான் பணத்தை ரெடி பண்ணிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அதோட வராங்க. ஸோ இதுக்கப்புறம் கார் எடுப்பாங்களா, ஸோ கார் ட்ராக் வருமா அப்படின்றது இருக்கு. ஏன்னா கார்லேயே முத்துவை பார்த்துட்டு புதுசாக ஆட்டோ அப்படின்னு சொல்லும்போது எப்படி ட்ராக்ஸ் மூவ் ஆகும் யோசிச்சுட்டு இருந்தோம். இப்போ அகைன் கார் அப்படின்ற மாதிரி நல்லா மூவ் ஆகுது. ஸோ இனிமேல் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓவரால் இன்னும் எபிசோட் வந்துட்டு ஒரு சினிமாட்டிக் லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நீங்கள் எபிசோட்ஸ் பார்க்கும்போது நல்லா இருக்கும். அந்த நடுவில் பிஜிஎம்ஸ் அந்த ஃபைட் சீக்வன்ஸஸ்லாம் செம்மையாக இருந்துச்சு. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதே போல் முத்து மீனா ஃபேன்ஸ்க்கும் ஒரு ஹாப்பி டுவல் ட்ரீட்டாகவே இருக்கும். ஏன்னா நீங்கள் கேட்டது எல்லாமே இன்றைக்கி வந்து இன்னும் எபிசோடில் நடந்திருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அடுத்த ட்ராக் என்ன அப்படின்ற ஒரு கேஸில் நானுமே இருக்கேன். ஸோ அதுக்கான ஹிண்ட் அண்ட் க்ளூஸ்லாம் நாளைக்கு எபிசோடில் மேக்ஸிமம் கிடைச்சிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கேஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த இன்ட்ரெஸ்ட் வீடியோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.